பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 18/12/2025 74வது நாள் 75வது எபிசோட். இங்கே பிக் பாஸ் வீட்டில் ஒரு விஷயம், சாண்ட்ரா வந்து அட்ராசிட்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கேமே பண்ணிட்டு இருக்காங்க. அதை விக்ரமும் கனியும் அதை ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. சரி, இது என்ன விஷயங்கள், இதுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வருது, இதுக்கு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சென்டிமெண்ட் அனுதாபாலயை தேடுறதுக்காக சாண்ட்ரா அந்த கட்டம் போட்ட சட்டையை வச்சுக்கிட்டு விஷயத்தை பண்ணிட்டே இருந்தாங்க. நேற்று கூட வந்து எப்ஜே சொன்னார், 2 பேரும், அதாவது இங்கே 70 நாட்கள் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாரும் இருக்கிறோம், நீங்கள் 25 நாள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஒருத்தவங்க போவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவ்வளோ குழந்தைலாம் கிடையாது. நீங்கள் முதல் வாரமே இந்த கேமை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு ப்ளே பண்ணீங்க, ரைட்? இது ஒன்று. 2வது, எந்த வேலை செய்ய சொன்னாலும் எனக்கு வந்து பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் பிளானை நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. அந்த கேம் பிளானை கூட வெளியில் இருக்கிறவங்க என்னன்னா, பீரியட்ஸ் டைம் எப்படி ஒயிட் பேண்ட்லாம் போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளை முன் வச்சு அது ஒரு விவாதங்களாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, 2வது நாள் அந்த மாதிரி தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க கேம் பிளான்னே வச்சுக்கோங்களேன். பட் இந்த கேம் பிளானில் என்னென்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஏன்னா அமித் மாதிரியான ஒரு ஆள் நாளே அவர் வந்து வாரமே திட்டு வாங்கினதுனால சாண்ட்ராவை வந்து கன்சோல் பண்ணுறதுக்காக அவர் போய் உட்காரு. ஸோ அவங்க கிட்ட தான் இவங்க எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பேசுவதன் மூலமாகவே அது வந்து ஒரு பேசு பொருளாக ஆகிட்டு இருக்கு, ரைட்? இப்போ சிம்பிள், இந்த வீட்டில் எப்ஜே ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சார் இல்லையா, இவங்க வந்து என்ன மாதிரியான கேம் விளாட்றாங்கன்றதையும். கனியும் சரி, விக்ரமும் சரி, இந்த அனுதாபாலை விஷயமும் சரி. இதை விட கவனத்து வந்து, ஏன்பா நாளை ஹோஸ்ட் வந்து ஒருத்தவங்க சக கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க கட்டம் போட்ட சட்டையை வச்சுட்டு கதவு கிட்ட அழுதுட்டு இருக்காங்க, அவங்கள போய் கேட்க முடியாது அவனால, நீ அண்ணா நீ வந்து ஒரு தலை தானே, இந்த வீட்டுக்கு எல்லாருக்குமான தலை தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட கூட அவரும் போய் பேசுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஊதி அடிப்பாங்க. அதாவது அதனால தான் விக்ரம் கிட்ட வந்து தானாவனது பேசும்போது, அவங்க பேசும்போது அந்த பேசுகிறதுலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து வச்சு பேசுகிறாங்க. நேற்று கூட வந்து கனிக்கான பிரச்சனையை நான் பேச போனேன். கனி வந்து கப்பு வைக்கும்போது ஒரு சண்டை மூஞ்சி பார்த்தாம பேசாமன்றதுக்காக நான் அதை சமாதானப்படுத்துறதுக்காக போய் பேசினா, இவங்க என்னையே வந்து டோன் ஆஃப் வாய்ஸ் சரியில்லைன்னு என்னையே வந்து விபூதி அடிக்க பார்த்தாங்க. நான் இவர் வந்து துண்டகானம் துணியான்னு தப்பிச்சு வந்துட்டார். அது மட்டும் கிடையாது, அறிவில்லை அப்படி இப்படிலாம் அவங்க பேசும்போது, நீ எப்படி அறிவில்லைன்ட்டு பிக் பாஸ் அந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் முடிச்சுட்டு கிளம்புனதுமே 2 பேருக்கு ஒரு சண்டை வரும், ஓகேவா? சரி, இந்த சண்டை வருது, இத்தனை பேருக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் ஒரு பங்கு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் எல்லாரும் ஒரு தயக்கத்தோடு நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சாண்ட்ரா வந்து முதல் வாரமே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்படிப்பட்ட கேமை வந்து விளையாடினாங்க, எப்படிலாம் அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கக்கிட்ட வந்து ஒரு மேட்டுமைத்தனம் இருக்குது. கனியை வந்து கிழவின்றதா இருக்கட்டும், சுபிக்ஷா வந்து ஸ்கூபி டூலாம் சொல்கிறதா, இதெல்லாம் வந்து கேமில் வார்த்தையில் வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். பட் இந்த தைரியம் எங்கேருந்து வருகிறது அப்படின்னும் போது தான் நான் சொன்னேன். ஏனென்றால் 7ல் வந்து மாயா வந்து ஒரு முக்கியமான ப்ளே பண்ணாங்க. அப்போ வந்து எல்லாரும் அவங்கக்கிட்ட பேச பயப்பட்டாங்க. காரணம் என்னென்னா, கமலஹாசன் அவர்களுடைய ஒரு படத்தில் அவங்க இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே அந்த ஒரு தயக்கம் இருந்துச்சு, ஏதாவது சொன்ன ஆகிடும். அதே மாதிரி மாயாவும் வந்து பயங்கரமான மேனிப்புலேட்டிவ் கேம்லாம் அவங்களும் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாளும் இந்த மாதிரி அழுது அழிச்சாட்டம் பண்ணல, ஓகே? ஆனால் சாண்ட்ராவுடைய கேமில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அழுது ஓவியா மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள், அர்ச்சனா மாதிரியான விஷயங்கள் அவங்க தனிமைப்பட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுக்கு நடுவில் வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசுறது போகிறது, எதுவோ வீடே என்னை சுற்றி வருதுன்றது அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடுச்சு, அதை பண்ணுறாங்க. சரி, இந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்றதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, பிரஜனுடைய மனைவி சாண்ட்ரா அப்படின்றது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பிரஜன் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு ஃப்ரெண்டுன்றதும் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் பொழுது அந்த தயக்கமே இவங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குது. இவங்க பண்ணுற அழிச்சாட்டியம், சண்டித்தனம் எல்லாத்துக்குமே இது வந்து மறைமுக காரணமாக இது இருக்குது அப்படின்றதும். அது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு போகும்பொழுது, பிரஜன் வீட்டுக்கு போகும்பொழுது மறைமுகமாக நான் வந்து விஜய் சேதுபதியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றத மாமா மச்சான்ற பேச்சின் மூலமாக, கட்டிப்பிடித்தலின் மூலமாக அதை வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு குறிப்பால் உணர்த்தினாரு, ஓகே? ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து ஆக்சுவலி நான் வந்து இதுதான் காரணம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸாக்டாக வந்து
இப்போ உமாராணி இளங்கோ பொள்ளாச்சியிலேருந்து அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஜாக்கி இதுதான் எக்ஸாக்டாக வந்து மறைமுகமாக சாண்ட்ராவுக்கு சொல்கிற விஷயமும் சரி, ஹவுஸ்மேட்டுக்கு சொன்ன விஷயமும் சரி, மச்சான் மாமான்ற அளவுக்கு வந்து க்ளோஸு. பாரு நான் என் ஒய்ஃப், அதாவது நான் எவ்வளோ க்ளோஸுன்றதை வந்து மறைமுகமாக ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து அவர் வந்து குறிப்பால் உணர்த்திட்டு வந்து பிரஜன் வந்து வெளியே போனார். அதனாலேயே இந்த சக கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க மேலே அவங்களுடைய தவறுகளை சொல்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கோ இவங்களால வந்து முடியல. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ பார்த்தாலுமே நீலிக்கண்ணீர் நீங்கள் வடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே பாயிண்ட் எடுத்து வைக்க முடியாது. இதே விஷயத்தை தான் வந்து ஹோஸ்ட் என்ன பண்ணார்னா ரம்யாவுக்கு சொன்னார், எப்போ பார்த்தாலும் அழறீங்க, எதற்கு எடுத்தாலும் அழறீங்க, இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் எப்படி வந்து உரையாடலை துவங்குறது, முதல்ல அழறதை நிறுத்துங்க, அழுதா எப்படி நான் பேச முடியும் அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து கேள்விகளை ரம்யாவை நோக்கி அந்த கேள்விகளை கேட்டார். இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த சிச்சுவேஷன் இதில் சாண்ட்ரா நடந்துக்கிட்ட விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல, சக கண்டஸ்டண்ட்டை பார்க்காம பேசுறது போகிறது, அவங்க இப்படி பண்ணாங்க, இது எல்லாமே ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது. இது எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது, இந்த கட்டம் போட்ட சட்டையை வச்சுட்டு கதையை வளர்த்துறது, இதெல்லாம் அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு ஒன்று இருக்குது. நான் 30-40 நாளைக்கு முன்னாடியே கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், பிரஜன் வந்து 30 நாளில் வராங்க அப்படின்னு வந்துமே இது பெரும் தலைவலி வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தான் இது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி பிரஜனை வந்து நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ அமித் கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னார்ல, நான் சொன்ன அதுக்கப்புறம் திரும்ப பேசக்கூடாதுன்னு அமித் கிட்ட சொன்னார்ல, பட் ஆனால் பிரஜன் வந்து திரும்ப பேசிகிட்டே இருப்பார். இப்போ இந்த திரும்ப பேசுறது இருக்குல்ல, இந்த திரும்ப பேசுறது வந்து மறைமுகமாக நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட்டை வந்து பிரஜன் வந்து உள்ளார்ந்து நிலைநிறுத்தினார். இந்த நிலைநிறுத்தல் காரணம் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே, சக போட்டியாளர்கள் எல்லாருக்குமே மைண்ட் அளவில் அது வந்து பதியும். ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தவரை அது மைண்ட் கேம். ஆக்சுவலாக அந்த மைண்ட் கேமில் இந்த மாதிரியான ஒருத்தர் வந்து பேசும்போதே ஹோஸ்டே வந்து எதிர்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டே, அதையும் நம்ம வந்து கண்டிச்சிருந்தோம், இதை நீங்கள் வளர விடக்கூடாது விஜய் சேதுபதி சார், ஏன்னா இப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து துள்ளுட்டு போயிடும். அதன் பிறகு இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு டெக்கோரம் மெயின்டைன் ஆகினா மட்டும்தான், ஒரு டிசிப்ளின் டெக்கோரம் ரூல் மெயின்டெனன்ஸ் ஆனால் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யம் பெறும். இப்போ பால் டாஸ்கில் வந்து யார் பால் அதிகமாக பிடிக்கிறாங்களோ அதில் தான் வந்து ஜெயிச்சாங்கன்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்காங்க. இப்போ பாரு வந்து அதில் வந்து ஒரு பால் எடுத்து போட்டதுக்கு ஒரு சண்டை போடுறாங்க, இதெல்லாம் வரலாம், ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா சாண்ட்ராவாக பாரு பண்ணும்போது இப்போ பாருவே எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பாரு என்ன செஞ்சாலும் பண்ணாலும் அழுதாலும் கொண்டாலும் அவங்க கூட உட்காந்து நேற்று கூட பாட்டு பண்ணாங்க. ஆக என்ன சொல்கிறது, இந்த பூதத்துக்கு அந்த பூதமே பெஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ கதை. அப்படி இருக்கும்பொழுது இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அமித் கிட்ட பேசும்போது நண்பர்களே நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவங்க சேதண்ணா என்ன சொன்னார் தெரியுமா, ஏன்னா அமித் மாதிரியான ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் வந்து பயந்த சுபாவம் உள்ளவருங்க, அவர் நல்லவர், பயந்த சுபாவம் உள்ளவர். முக்கியமாக வந்து எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றதுல நிறைய குழப்பங்கள், முதுகெலும்பில்லைன்னு கூட சொல்லிக்கலாம், அது எப்படினாலும் பேசிக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் தான், அது மாற்றுக்கிறதுல. அவர்கிட்ட இவங்க வந்து மறைமுகமாக ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், என்னுடைய விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்னுடைய விஷயம் வந்து நான் வந்து சேது அண்ணா வந்து என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, சேது அண்ணா அன்றைக்கி என்ன தெரியுமா சொன்னாருன்றது வந்து மறைமுகமாக வந்து அமித் மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து சொல்ல இன்றைக்கி கூட ஏதோ பார்வதி கிட்ட போய் ஏதோ பேச போயிருக்காரு உங்களுக்கு அமித், அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த மண்டைகளுக்கு அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. இந்த தைரியம் வந்ததுக்கு காரணமும் அவர் வந்து பிரஜன் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி குறிப்பால் உணர்த்தினது தான். ஹோஸ்ட் பாருங்கள், எனக்கு எவ்வளோ பேர் மச்சான் மாமன் பழகினாலும், ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் தான் அங்கே இருக்கிறாங்க, அதை அப்படின்னும் போது அது வந்து இன்டைரக்டாக வந்து அது வந்து மைண்டில் வந்து ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம். அது பூஞ்சை மாதிரி வந்து படிக்கக்கூடிய விஷயம், அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை கனிக்கும் விக்ரமுக்கும் அங்கே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தெரியுது. அதை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அது கண்கூடாக தெரிகிறது. இதுக்கு காரணமே வந்து அந்த பேச்சு தான், அதை வந்து மறைமுகமாக உணர்த்திட்டு போனது தான். ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து இதை வந்து இந்த வாரத்தினுடைய இறுதியில் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார், 11வது வாரத்தில் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்றதை நாடே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை எதனால அதை பின்னங்களை தெரியப்படுத்தும். இன்னும் வேறொரு சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய ஜாக்கி சேகர். வணக்கம்.